ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதாவது மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன மாதத்துடைய ராசி பலன் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன், என்ன மாதத்துடைய ராசி பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. 2025 ஆண்டில் 5வது மாதமான மே மாதம் முடிந்து 6வது மாதமான ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருந்தது. இப்போ என்னடானா 6வது மாதமும் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. 6வது மாதமான ஜூன் மாதம் முடிந்து 7வது மாதமான ஜூலை மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜூலை மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஜூலை மாத ராசி பலன் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. ஜூலை மாதம் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலன் கிடைக்கும். அதே சமயம் கிரகநிலைகள் உங்களுக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலன் கிடைக்கும். ஸோ நவகிரகங்கள் பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் பலன் கிடைக்கும். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு கிரகங்கள் தான் காரணம். ஒரு சில நேரம் கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமையும், ஒரு சில நேரம் நமக்கு கிரகங்கள் பாதகமாக அமையும். கிரகங்கள் சாதகமாக பாதகமாக அமைகிறதோட அடிப்படையில் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். விதி நம்ம கையில் வந்து இருக்காது, இருந்தாலும் விதியை நம்ம நினைக்கும் போது மாற்ற முடியும். எப்படின்னா இது போல் ராசி பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப கவனமாக இருந்து மாற்றிக்க முடியும். ஸோ அந்த வகையில் மாத பலனை இந்த வீடியோவில் தெளிவாக கன்னி ராசிக்காரங்க பார்த்து பலன் பெறுங்க. உங்களுக்கான பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பலன் அடையிறதுக்கு முன்னாடி ஜூலை மாதத்துடைய சிறப்புகள் வந்து கொஞ்சம் சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. ஜூலை மாதம் ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதமாக குறிப்பிடப்படுது. அதுவும் பல கோவில்களில் திருவிழாக்கள் நடக்கக்கூடிய மாதமாக குறிப்பிடப்படுது. இந்த மாதத்தில் திருவிழாக்கள் நடக்கக்கூடிய விவரங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ திருவிழாக்கள் நடக்கக்கூடிய விவரங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. திருப்பதியில் தாங்க இந்த ஜூலை மாதத்தில் விழாக்கள் நடப்பதாக நிறைய தாள்கள் வெளியாகிருக்கு. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஜூலை மாதத்தில் திருமலையில் நடைபெறக்கூடிய சிறப்பு திருவிழாக்களுடைய விவரங்களை தேவஸ்தானமே அதிரடியாக வெளியிட்டிருக்கு. அப்படி வெளியிட்ட திருமலை ஸ்ரீ வாரி கோவிலில் ஜூலை மாதம் நடைபெறக்கூடிய திருவிழாக்களுடைய விவரங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தெளிவாக என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜூலை 5ஆம் தேதி அன்னைக்கு பெரியாழ்வாருடைய சாத்துமறை நடக்குது. அப்புறம் சைன ஏகாதேசி ஜூலை 6ஆம் தேதி அன்னைக்கு சதுர்முஷ்ய வரதம்பம் நடக்குது. அதுக்கப்புறம் ஜூலை 7ஆம் தேதி ஸ்ரீநாத 3ல் வருஷ திருநட்சத்திரம் நடக்குது. அதுக்கப்புறம் ஜூலை 10ஆம் தேதி அன்னைக்கு குரு பௌர்ணமியுடைய கருட சேவை நடக்குது. அதுக்கப்புறம் ஜூலை 16ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீ வாரி கோவிலில் ஆணிவார அஸ்தனம் நடக்குது. அப்புறம் சக்கரத்தாழ்வாருடைய வருஷ திருநட்சத்திரம் ஜூலை 25ஆம் தேதி அன்னைக்கு நடக்குது. அப்புறம் ஜூலை 28ஆம் தேதி அன்னைக்கு திருமலை ஸ்ரீ வாரு புரசேவாரி தோட்டத்தில் பெஞ்சப்பு நிகழ்ச்சி நடக்குது. அப்புறம் கருட பஞ்சமி கரெக்டாக ஜூலை 29ல் திருமலை ஸ்ரீ வாரி கருட சேவை அன்னைக்கு நடக்குது. அப்புறம் ஜூலை 30 அன்னைக்கு கல்கி ஜெயந்தியும் கஷ்யப மகரிஷி ஜெயந்தியும் நடைபெறுது. இந்த மாதிரி முக்கியமான பல விசேஷங்கள் நடைபெறுவதாக தேவஸ்தானம் அறிவித்திருக்கு. கன்னி ராசிக்காரங்க நீங்கள் திருப்பதி போக பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் திருப்பதியில் நடைபெறக்கூடிய ஜூலை மாத விழாக்களுடைய விவரங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். திருப்பதியில் மட்டும் கிடையாதுங்க, பல கோவில்கள்லையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு விழாக்கள் வந்து நடைபெறும். அந்த விழாக்களுடைய விவரங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு ஜூலை மாதம் முக்கியமான மாதங்கிறத சொல்லிகிட்ருக்கேன். இவ்வளோ நேரம் ஜூலை மாத முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட தாள்களை பார்த்தோம். இப்போ ஜூலை மாதத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தொடருமா விலகுமா, இந்த மாதிரி நிறைய முக்கியமான தாள்களை பார்க்க போகிறோம். ஸோ எல்லா தாள்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஜூலை மாதத்துக்கு முழுசாக ஷேர் பண்ண போகிறேன். ஜூலை மாத பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம்.
ஆக்சுவலி ஆண்டுகோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, இந்த கிரகங்களுடைய பயிற்சி முடிந்துவிட்ட நிலையில் அடுத்தடுத்து மாத கோள்கள் பயிற்சிகள் இந்த மாதம் நடைபெற இருக்கு. இதன் தாக்கமானது நீண்ட நாட்களுக்கு இருக்காது என்றாலும் கணிசமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் ஜூலை மாதம் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன நடக்கும், மெயினாக வேலை தொழிலில் வருமான குடும்ப பற்றியெல்லாம் என்ன மாதிரியாக இருக்க போகுது அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உங்களோட ராசிக்கு கணிசமான மாற்றம் ஏற்படுற மாதிரி இருந்தால் என்ன மாதிரி ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். தெளிவாக எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஜூலை மாதம் ஃபஸ்ட்டு பொதுவாக உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்னி ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுது. கடந்த ஜூன் மாதத்தை ஒப்பிடும்போது ஜூலை மாதம் பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒரு வகை மகிழ்ச்சி உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம் மூலம் எதிர்பாராத காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தை உங்களுக்கு கைகூடும். எல்லா விதங்கள்லையுமே கன்னி ராசிக்கு ஜூலை மாதம் யோகமாக இருக்க போகுது. ஸோ பல நாள் கழித்து முகத்தில் சந்தோஷம் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ கன்னி ராசிக்காரங்களுக்கு பர்டிகுலராக ஜூலை மாதம் இந்த மாதிரியான விஷயங்களில் சாதகமாக இருக்கும் என்பது நிறைய குறிப்பிடப்படுது. எதுலெல்லாம் சாதகம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். எதுலெல்லாம் சாதகம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. கணவன் மனைவி உறவில், குடும்ப உறவில் இருந்த சிக்கல்கள், மனக்குழப்பங்கள் விலகி மகிழ்ச்சியும் இணக்கமும் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக மெயினாக இருக்கும். குடும்பத்துக்காக ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வது உங்களுக்கு அமையும். பெண்கள் உங்களுக்கு ஆதாயமானது ஏற்படும். பெண்கள் உங்களுக்கு சுபிட்சமான மாதமாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைக்கு ஏற்ற மாதமாக இருக்கும். காதல் திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்குது. மெயினாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் சாதகமாக உங்களுக்கு இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஸோ ஜூலை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. அதுக்கப்புறம் கன்னி ராசிக்காரங்க பர்டிகுலராக எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களையும் தெரிஞ்சு அதில் மட்டும் கவனமாக இருக்க பாருங்கள். வாங்க கவனமாக இருக்க வேண்டியதையும் பார்க்கலாம். கன்னிராசிக்கு மாதம் முழுவதும் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் ஃபஸ்ட்டு பெரிதாக பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. அதுவும் மாதத்துடைய முதல் பாதி வரை வேலை சார்ந்த மாற்றங்களை முயற்சி செய்யலாம். அதுக்கப்புறம் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சகோதரர்களோடு நிறைய விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போல் நீங்கள் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். ஆக்சுவலி 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று சகோதரர்களோடு விட்டு கொடுத்து போகணும், இன்னொன்று கூட்டு தொழில் செய்பவர்கள்ட்ட கவனமாக இருக்கணும். இது 2 மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ இதுதாங்க உங்களோட ராசிக்கு கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படல. நார்மலாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. அதாவது மற்ற மாதங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் நார்மலாக உங்களுக்கு ஓகேவாக இருக்க போகுது. இதுதான் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட ஜூலை மாத ராசி பலன். ஸோ உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட ஜூலை மாத ராசி பலனை கன்னி ராசிக்காரங்க நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த தாள்களை நீங்கள் பார்த்து முழுசாக பயனடைகிறீங்கள இந்த வீடியோவை பார்த்து. இதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இதை பார்த்து முழுசாக பயனடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கன்னி ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை இப்போ நான் ஷேர் பண்ணதை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.